குட் ஆஃப்டர்நூன் ஆல். இன்னைக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எஸ்ஐ எக்ஸாமோட கேஸ் அப்டேட் பற்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தாக இருந்தது. இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ல மதுரை ஹைகோர்ட்ல இந்த மாதிரி எக்ஸாம்ஸோட சிலபஸ் வந்து ஒரு இண்டிகேஷன் தான். இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ்ல இருந்து இத்தனை கொஸ்டின் கேட்கணுன்றது ஒரு இண்டிகேஷனை தவிர அது இல்லாமல் அது வந்து கட்டாயம் கிடையாது. அது இல்லாமல் ஆனால் வந்து தமிழில் 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கணும். வருங்காலங்களில் இன்னும் ஃபர்தராக வர எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி வந்து அந்த தேர்வு நடத்தும் போது கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற கமிட்டி வந்து கோர்ட்டோட உத்தரவை வந்து ஃபாலோ பண்ணணும். வருங்காலங்களில் வந்து தமிழில் இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ளூ பிரிண்ட் படி கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எஸ்ஐ எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும். இந்த நடந்த எஸ்ஐ எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதை வந்து அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ண மாட்டாங்க. இது உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். மற்ற நல்லா எழுதின கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து முன்னாடி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 10 டேஸ்க்கு வந்து ரிசல்ட்டை நிறுத்தி வைக்கணும், இல்லை நீங்கள் வந்து இதுக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் தள்ளி வைக்கணும், இல்லை ரிசல்ட்டை வந்து நீங்கள் போஸ்ட்பான் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அது இல்லாமல் கிரேஸ் மார்க்கை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. அதனால நீங்க எப்போ வேணாலும் ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்து விடலாம். அதனால நீங்க உங்க பிசிக்கலுக்கு தயாராகுங்க. இதுல இல்லாம தமிழ்ல வந்து கேட்கல அப்படின்னு சில கேண்டிடேட்ஸ் வந்து ரீ எக்ஸாம் வச்சாதான் நல்லது அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க. கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஃபர்தரா நீங்க படிங்க. பிசிக்கல் எப்போ வேணாலும் நடக்கலாம். இன்னொன்னு எப்போ வேணாலும் ரிசல்ட் ரீரிலீஸ் பண்ணலாம். அவங்க TNUSRB அஃபிஷியல் வெப்சைட்லயே நாங்கள் வந்து ரிசல்ட் வில் பி ஷார்ட்லி பப்ளிஷ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க வந்து அது வந்து இந்த கோர்ட்டோட ப்ராசஸ் முடிஞ்சோடனே எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்ல வரலாம், இல்லை இந்த வாரத்துலேயே வரலாம், இல்லை 2 டேஸ்ல வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். பிசிக்கலும் வந்து 30 days 35 days பிஃபோர் எலெக்ஷனே நடத்தணும் அப்படின்னு இந்த கோர்ட் ப்ராசஸ் முடிக்கிற பட்சத்தில் பிஃபோர் எலெக்ஷனே நடத்தணும் அப்படின்னு கூட முடிவெடுக்கலாம். அதனால நீங்கள் உங்கள் சைடில் ப்ரிப்பேர் ஆகுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது எனி அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அதர்வைஸ் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபாலோ பண்ணுங்கள். சில கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆனாதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க. ஆனால் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல. அவங்களும் நெக்ஸ்ட் நவம்பர்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து கேட்கலாம். எஸ்ஐ AR லா அண்ட் ஆர்டர் பெட்டாலியன் எது வேணாலும் கேட்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்ஐயும் கேட்கலாம். அதனால நீங்க ஃபர்தரா மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிரும். பழைய இதில் வந்தவங்க, புதுசா வரப்போறவங்க எல்லாருமே பிசிக்கலுக்கு நல்லா உங்களோட பிசிக்கலை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.